வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதி அவசியம். அவை தன்னம்பிக்கைகளாக, குறிக்கோளாக, திட்டமிடலாக இருக்க வேண்டும். மனதை திடமாக வைத்திருங்கள். சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையே உருவாகிவிடும். காலம் அனைத்தையும் மாற்ற வல்லது. செய்தது தவறு எனில் காலில் விழவும் தயங்க மாட்டேன். செய்யாத தவறுக்கு பழி சொன்னால் அந்த உறவை இழக்கவும் தயங்க மாட்டேன். அதுவே என் சுயமரியாதை. விடியாத இரவென்று எதுவும் இல்லை. முடியாத துயரென்று எதுவும் இல்லை. வடியாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை. வாழாத வாழ்க்கை என்று எதுவும் இல்லை. விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவு என்று. வாழ்க்கையும் அப்படித்தான். முடியும் வரை தெரிவதில்லை வாழ்வது எப்படி என்று. இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் சரி, சகிப்புத்தன்மை இருந்தால் வாழ்க்கை அழகாயிருக்கும். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். சிலரை ஏன் சந்தித்தோம் என்றும், சிலரை ஏன் இவ்வளவு தாமதமாக சந்திக்க நேர்ந்தது என்றும் தோன்றுவதே வாழ்க்கை. அனைத்தையும் இழந்தபோதும் புன்னகை பூத்திருக்கு, மீள்வேன் என்ற நம்பிக்கையில். வானை போன்ற பெரிய இன்பங்கள் தேவையில்லை. விண்மீன் போன்ற குட்டி குட்டி இன்பங்கள் போதும் வாழ்க்கையை அழகாய் வாழ. வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர கிடைக்காததை நினைத்து வருந்துவதற்கு அல்ல. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்து கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை திருப்பி கொடுக்கும். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்து கொண்டிருப்பதை விட முயற்சித்துப் பார். கிடைத்தால் வெற்றி, இல்லாவிட்டால் அனுபவம். இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவைதான். நீயாக இரு. தங்கம் விலை அதிகம்தான், தகரம் மலிவுதான். ஆனால் தகரத்தை கொண்டு செய்ய வேண்டியதை தங்கம் கொண்டு செய்ய முடியாது. அதனால் தகரம் மட்டுமில்லை, தங்கமும் உயர்ந்ததில்லை. எனவே நீயாக இரு. கங்கை நீர் புனிதம்தான், அதனால் கிணற்று நீர் வீண் என்று அர்த்தமில்லை. தாகத்தில் தவிப்பவருக்கு கங்கை இருந்தால் என்ன, கிணறாக இருந்தால் என்ன? நீயாக இரு. காகம் மகிழ் போல் அழகில்லைதான், ஆனாலும் படையல் என்னவோ காக்கைக்குத்தான். நீயாக இரு. நாய்க்கு சிங்கம் போல் வீரமில்லைதான், ஆனாலும் நன்றி என்னவோ நாய்க்குத்தான். நீயாக இரு. உணர்ச்சிகள் என்ற ஒன்றை உனக்கு அடக்க தெரிந்தால் வாழ்க்கையில் வரும் அனைத்து கஷ்ட நஷ்டங்களாலும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இரு. யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் நம்மை சரியான பாதையில் செல்ல கற்றுக் கொடுக்கின்றன. பிறந்துவிட்டோம் என்று நினைத்து வாழாதீர்கள். இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழுங்கள். நம்மை அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கை வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் நம் வாழ்க்கை ஆரம்பமாகிறது. வாழ்க்கையில் எது நடந்தாலும் சிரித்து கொண்டே கடக்க பழகி கொண்டாலும் சிலர் என்றோ பேசிய வார்த்தைகள் இன்றும் மனதை ரணமாக்கி கண்களின் வழியே வெளிப்படத்தான் செய்கிறது. கடினமான பாதைகள் அழகான இடங்களுக்கு அழைத்துச் செல்கிறது. நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை. மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை. உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறக்காதே. உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் வெறுக்காதே. உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றாதே. ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள். சக மனிதர்களை நம்பி வாழாதே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும் போது மனம் உடைந்து சிதறிவிடுகின்றது. சிலரிடம் பேசக்கூடாது என்று இல்லை, பேசவே கூடாது என்று இருக்கிறேன். மீண்டும் ஒரு அவமானம் வழியில் காயப்பட நானே காரணமாக இருக்க விரும்பவில்லை. கஷ்டத்தை வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் எப்படி வலிக்கும் என்று. வாழ்க்கை நமக்கு கொடுத்த மாபெரும் முதலீடு நேரம் மட்டுமே. பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் அவரவர் கைகளில்தான் உள்ளது. சோகத்தின் பக்கத்தில் சொர்க்கம் இருப்பதையும் சுகத்தின் பக்கத்தில் துக்கம் இருப்பதையும் நீ அறிந்து கொள். சில சோகங்களை நேசிக்க பழகு, சில சோகங்களை மறக்க பழகு. வாழ்க்கை யதார்த்தமானது. நான் கற்ற பாடம்: நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை. யாருக்கு உண்மையாய் இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே. நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது. நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே. நீ உனக்காக இரு. நீயாக இரு. உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும். மற்றவருக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் குற்றமில்லை. கண்ணில் பிழை என்றால் பிம்பமும் பிழையே. அது பார்க்கப்படும் பிழை அல்ல, பார்ப்பவன் பிழை. கடந்து வந்த பின்பே கண்டுணர்கிறேன். என்னை கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலம் அல்ல, என் வாழ்க்கையை வடிவமைத்த காலம் என்று.
வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள், தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் மனிதர்களின் உலகம். சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. சுகமாக எந்நாளும் வாழ்ந்திடவும் முடியாது. கண் இமைகளின் ஒரு நொடி சிமிட்டலின் ஏற்படும் இருட்டில்தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் உயிர் வாழ முடியும் என்பதை நினைவில் கொள். அன்பு மலிவானது, விலைமதிப்பற்றது. தருவதுதான் பெறுவதற்கு தகுதி. தந்தவருக்கும் பெற்றவருக்கும் லாபம். நினைப்பது ஒன்று, நடப்பது இன்னொன்று. நாம் நடப்பதை எல்லாம் நல்லதாய் எண்ணிக்கொள்வோம். நாம் நினைப்பது ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். தன்னம்பிக்கையை மட்டும் தளர விடாதே. நான் அனைத்து உயிர்களையும் சமமாகவே கருதுகிறேன். இவரை விட இவர் இனியவர், இவரை விட இவர் இன்னாதவர் என எவரையும் கருதுவதில்லை. ஆனால் என்னை அன்போடு வணங்குபவர் என்னுள் இருக்கிறார். நானும் அவர்களுள் வாழ்கிறேன். நடப்பவை உனது நன்மைக்கு என்று எப்பொழுது நீ உணர்கிறாயோ அப்பொழுது உனது இந்த வாழ்க்கை குறைவில்லாத வாழ்க்கையாக தோன்றும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது முதலில் தாங்க முடியாததாக தோன்றும். பின் பரவாயில்லை போல இருக்கும். கடந்துவிட முடியும் என்று நம்பிக்கை வரும். இறுதியில் இதற்காக வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனை என்பது மனிதனுக்கு இவ்வளவுதான். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்க உதவும். எத்தனை வேஷம், எத்தனை அலங்காரம், எத்தனை ஆடம்பரம், எத்தனை எண்ணங்கள், எத்தனை போட்டி, எத்தனை பொறாமை, எத்தனை ஏற்றத்தாழ்வு, அத்தனையும் மண்ணில் புதைந்த பின் இதுதான் மிஞ்சும். வாழ்க்கை என்பது புல்லாங்குழல் மாதிரி. ஓட்டைகள் பல இருக்கும். சரியாக கையாள பழகிக்கொண்டால் வாழ்க்கை என்றும் இன்னிசைதான். கோபத்தின் போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. கோபம் தீர்ந்துவிடும். வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். பிறர் மனதில் ஆறாத வழிகளாய். சிறு வயதில் பெற்றோர்களிடம் அடிபடாமலேயே வலிக்கிற மாதிரி நடித்தோம். இப்போது வாழ்க்கையில் எவ்வளவு அடிபட்டாலும் அவர்கள் வருத்தப்படக்கூடாதென்று வலிக்காத மாதிரி நடிக்கிறோம். மாற்ற இயலாத வாழ்க்கை சுழற்சி. நாம் பிறருக்கு செய்வது மற்றொருவர் மூலமாக நமக்கே வந்து சேரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி. நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள். அது வாழ்க்கையில் ஒரு வளைவான இடம், அவ்வளவுதான். விழிகளை திற, ஒளி கிடைக்கும். எழுந்து நட, வழி பிறக்கும். தேடிப்பார், வேண்டியது கிடைக்கும். மேலே ஏறும்போது சந்திப்பவர்களிடம் இனிமையாக பேசிவிட்டு ஏறுங்கள். ஏனெனில் கீழே இறங்கும்போது அவர்களை சந்தித்தே ஆக வேண்டும். வாழ்க்கையில் நமக்கு 2 வாய்ப்புகள் உள்ளன. ஒன்று மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்வது, மற்றொன்று ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை மாற்றி காட்டுவது. எது முடிவென்று முடிவு செய். வெற்றியை பயிர் செய். பணமும் மகிழ்ச்சியும் பரம எதிரிகள். ஒன்று இருக்கும் இடத்தில் மற்றொன்று இருப்பதில்லை. மகிழ்ச்சி என்பது அனைவரிடத்திலும் சிரித்துக் கொண்டு இருப்பது அல்ல. தனிமையில் இருக்கும்போது எந்தவித கவலையும் இன்றி இருப்பதுதான். ஒவ்வொரு மகிழ்ச்சியும் ஒவ்வொரு வரம் என்பது துன்பங்களை கடந்தவனுக்கே தெரியும். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க செய்ய வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. உனது வேலையில் கவனம் செலுத்து. வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதவை உயிர், நேரம், பேசிய வார்த்தை. அறிவு என்பது தினமும் எதையாவது கற்றுக்கொள்வது. ஞானம் என்பது தினமும் எதையாவது கைவிடுவது. தொடங்கும் முன் தயங்காதே. தொடங்கிய பின் நடுங்காதே. இடையில் உறங்காதே. வேதனை கண்டு பதுங்காதே. சோதனை வரும், துவளாதே. சாதனை செய்வாய், கலங்காதே. ஒரு நாள் நிச்சயம் விடியும். அது உன்னால் மட்டுமே முடியும். அழிவை தருவது ஆணவம், ஆபத்தை தருவது கோபம். இருக்க வேண்டியது பணிவு, இருக்கக்கூடாதது பொறாமை. உயர்வுக்கு வழி உழைப்பு. கண்கண்ட தெய்வம் பெற்றோர். செய்ய வேண்டியது உதவி, செய்யக்கூடாதது துரோகம். நம்பக்கூடாதது வதந்தி, நழுவவிடக்கூடாதது வாய்ப்பு. நம்முடன் வருவது புண்ணியம், பிரியக்கூடாதது நட்பு, மறக்கக்கூடாதது நன்றி. மிக மிக நல்ல நாள் இன்று. மிக பெரிய தேவை அன்பு. மிக கொடிய நோய் பேராசை. மிகவும் சுலபமானது குற்றம் காணல். மிக பெரிய வெகுமதி மன்னிப்பு. விளக்க வேண்டியது விவாதம். வந்தால் போகாதது பழி, போனால் வராதது மானம். உயரத்தில் இருக்கிறோம் என ஆட்டம் போடாதே. தவறி விழ நேர்ந்தால் தரையில் இருப்பவனை விட உனக்கே பாதிப்பு அதிகம். எந்த சூழ்நிலையிலும் எவரையும் நம்பாதிருங்கள். இப்பொழுதுள்ள மனிதர்கள் எல்லாம் எவ்வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் துரோகமிழைக்க கற்றுக்கொண்டுள்ளனர். துரோகம் இழைத்தவர்களும் தவறு செய்தவர்களும் என்னவோ பெருமிதத்துடன் தான் வாழ்கிறார்கள். பாதிக்கப்பட்ட நாம் தான் காலம் பதில் சொல்லும், கர்மா பாடம் புகட்டும் என நம்பி முட்டாளாக வாழ்ந்து வருகிறோம். ஒரு எல்லை வரைக்கும் தான் நாம் வளைந்து போக முடியும்.
அதற்கு வளைந்து போனால் ஒன்று அடிமையாக வேண்டும், இல்லை என்றால் உடைந்து போக வேண்டும். வாழ்க்கையின் வேகத்தை கண்டு முறிந்து போய் விடாதே. பிரச்சனைகளுக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து செல்ல பழகிக்கொள். எதிர்பார்க்கும் போது எதுவுமே நடக்காததும், எதிர்பார்க்காத போது பல அதிசயங்கள் நிகழ்வதுமே வாழ்க்கையின் சுவாரஸ்யம். நமக்கு கொடுக்கப்பட்ட காலமே குறைவு. இதில் அடுத்தவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று நாம் அடுத்தவரை நினைத்து வருந்த வேண்டாம். அடுத்தவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நமக்கு பிடித்ததை செய்து சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு செல்வோம். இன்றைய லட்சியம் நாளைய சாதனை, இன்றைய அலட்சியம் நாளைய சோதனை. வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள், நீ படும் கஷ்டமெல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே என்று. உன்னை நிராகரிப்பவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு. அதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி. தன்னந்தனியாக உயர பறக்கும் பறவைக்கு இருக்கும் நம்பிக்கை உன் மீது உனக்கு இருந்தால் நீயும் உயரலாம் வாழ்க்கையில். உணவை கட்டுப்படுத்தினால் உடல் நன்றாக இருக்கும். வார்த்தைகளை கட்டுப்படுத்தினால் உறவுகள் நன்றாக இருக்கும். எல்லோருக்கும் பிடித்த மாதிரி வாழவும் முடியாது, யாருக்கும் பிடிக்கலைனா சாகவும் முடியாது. தனியாக போராடுகிறேன், வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். கடலில் கல்லெறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை, கல்தான் காணாமல் போகிறது. விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும், நாம் கடலாக இருப்போம். மனிதனை அழிக்கும் 3 விஷயம்: நான் என்கிற ஆணவம், அவனா என்ற பொறாமை, எனக்கு என்கின்ற பேராசை. இந்த 3 குணங்களும் மனிதனை நிம்மதியாக வாழ விடாது. போட்டி போட்டு வாழலாம், ஆனால் பொறாமை கொண்டு வாழ்ந்து விடாதே. அது உன் வாழ்க்கையின் சாபமாகிவிடும். கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் எப்படி வலிக்கும் என்று. அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும், நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும், உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும், இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும், வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும். கம்பீரம் என்பது உடல் அல்ல, செயல். கண்ணியம் என்பது பேச்சல்ல, நடத்தை. கருணை என்பது உதவி அல்ல, அன்பு. கடவுள் என்பது வெளியே இல்லை, உள்ளே. நமக்குள் ஒரு தன்மான திமிர் இருக்கணும். அதை எப்பவும் எங்கேயும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. என் நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு. அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. வசதியாக வாழ வேண்டும் என உழைப்பதை விட வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என உழைப்பதே மிகவும் சிறந்தது. விழிகளை திற, ஒளி கிடைக்கும். எழுந்து நட, வழி பிறக்கும். தேடிப்பார், வேண்டியது கிடைக்கும். உளவியல் சொல்லும் உண்மை. நீ எதன் மீது கவனம் செலுத்துகிறாயோ அது அதிகரித்து கொண்டே போகும். உதாரணத்துக்கு, பிரச்சனைகள் மீது கவனத்தை செலுத்தினால் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும். அதுவே வாய்ப்புகள் மீது கவனம் செலுத்தினால் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். எந்த செயலையும் முழு மனதுடனும் கவனத்துடனும் செய். அரைகுறை மனதுடன் செய்யும் எந்த செயலும் உன்னால் வெற்றியை எதிர்பார்க்க முடியாது.